வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் ஒன்லி பிரியாணி வந்திருக்கோம். சாரி, சென்னையிலேருந்து ராஜபாளையம் போகிற வழியில் ஒன்லி பிரியாணி வந்திருக்கோம். இது வந்து ஷூட்டுக்காக பிளான் பண்ணி வந்த இடம் இல்லை, போகிற வழியில் சாப்பிடலாம் என்று பிளான் பண்ணி வந்த இடம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு திருச்சி நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ணி திட்டுறதா இருந்தால் அருணை திட்டுங்க. அவங்க தான் வந்து வேலை விஷயமா வந்தனால நம்ம யாரும் மீட் பண்ணோம்னா டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கண்டினியூஸாக எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கிறனால போகிறோம். திருச்சி நண்பர்களே மன்னித்து விடுங்கள், உங்களை விரைவில் சந்திக்கிறோம். இப்போ வந்து ஒன்லி பிரியாணியில் நாங்கள் பிரியாணி ஒன்லி சாப்பிட போகிறோமா, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இது அருண் கண்டுபிடித்த இடம். ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து நம்ம இங்கே சாப்பிட போகலாம், வா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னனால நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஓகே, குளமா சாப்பிட வாங்க. அக்கா என்னக்கா இப்போ பண்ணுறீங்க? ஒத்துக்கறியா? இங்கே எல்லாமே லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. விமனோட சமையல் தான் சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற போக வந்துடும் எல்லாருக்கும். இல்லை ஆனால் சூப்பராக இருக்குது. அக்கா இப்போ இதில் முட்டை கொத்துனா இதில் முட்டை உடச்சி ஊற்றிடுவீங்க அப்படிதானே? முட்டை அதுக்கப்புறமா கொத்து. ஃபர்ஸ்ட் முட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்துக்கறி. முதல்ல முட்டை போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணிட்டு அப்புறமா சூப்பர். எப்படி கொத்துக்கறிலாம் ஆல்ரெடி செஞ்சே வச்சிருப்பீங்களாக்கா? இப்ப சமைக்கிறது தானா? இங்கதான் சமைக்கிறீங்களே. சூடு பண்றதா இது? கருவேப்பிலை போட்டு சூடு பண்ணி. கிச்சன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் இருக்காங்க. விமன் தான் கிச்சன் ஃபுல்லா இருக்காங்க. ஆர்கனைஸ்டா எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போய் இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பிரியாணி, கொத்துக்கறி, நம்ம பார்த்தோம்ல மூளை, இது எல்லாமே இருக்கு. நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம். மெனு கார்டு செக் பண்ணலாம். ஓகே வாங்க. மெனு கார்டு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு. மட்டன் எம்டி பிரியாணி, சிக்கன் எம்டி பிரியாணி. எம்டினா பீஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ரைஸ், ஒரு கப்பு ரசம், மோர். மட்டன்ல வந்து செமி கிரேவி, பெப்பர் சிக்கன், கொத்துக்கறி பிளஸ் முட்டை ஃப்ரைன்னு ஒன்று இருக்கு. ஈரல் ஃப்ரை, ஈரல் முட்டை ஃப்ரை, தலைக்கறி, குடல் ஃப்ரை, குடல் முட்டை ஃப்ரை, குடல் பிளஸ் முட்டை ஃப்ரை, மூளை பெப்பர் ஃப்ரை, மூளை பிளஸ் முட்டை ஃப்ரை. அதான் நம்ம வாங்க. அப்புறம் மீன்ல வஞ்சிரம், மீன் 65, ப்ரான் மசாலா, நெத்திரி ஃப்ரை இருக்கு. சிக்கன்ல அதே மாதிரி செமி கிரேவி, பெப்பர் சிக்கன், புதினா சிக்கன், தக்காளி சிக்கன், மல்லி சிக்கன், பள்ளிப்பாளையம், லெக் பீஸ் 65. அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல்னு ஒரு சிக்கன் வச்சிருக்காங்க. சரி, நம்ம ஆர்டர் பண்ணுவோமா? மட்டன் பிரியாணியும் கொத்துக்கறி, முட்டை ஃப்ரை, அப்புறம் ஒரு மூளை தாங்க. கொத்துக்கறி பிளஸ் முட்டை ஃப்ரை சொல்லிட்டு மூளை முட்டை இல்லாம சொல்லிருக்க. பாப்பா இருடா வரும். க்ரௌட் ஆயிடும், நாங்க வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடியாங்க. அப்படியே வச்சிருவீங்களா? சரி, எடுத்து வைப்பீங்களோன்னு நினைச்சு. தால்ச்சா கொடுத்துருக்காங்கப்பா. கத்திரிக்காய் தால்ச்சா, நார்மலா ஒரு கிரேவி. இது வெஜ்ஜு தான். அப்புறம் ரைத்தா இங்க இருக்கு. நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் தான். அதனால நான் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணலாமான்னு யோசனையில இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு. இது நாங்க 2 பேர் மட்டும்தான் ஷூட்டுக்கு வந்திருக்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாது. சாப்பிட்டுட்டோம்னா தூங்கிடுவோம், ஊருக்கு போய் சேர முடியாது. வாப்பா. கொத்து முட்டை, மூளை ஃப்ரை, எக் பனியாரம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, குழம்பு, ரைத்தா. பிரியாணில முட்டை இல்லை. அருமை. ஒரு சிக்கன் எப்பவுமே பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஒரு ஊருக்கு ஒரு ருசி. ஆனா இந்த ருசியும் நல்லா இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இங்க வந்து நான் மெனுல மட்டன் சுக்காவே பார்க்கல. அதுக்கு பதிலாக செமி கிரேவி அப்படிதான் போட்டிருக்காங்க. இந்த குழம்பு நல்லா இருக்கு. மட்டன் தாராளமா பீசஸ் இருக்கு. 4 to 5 பீசஸ் இருக்கு. பிரியாணி வந்து சீரக சம்பா. தால்ச்சா எப்படி இருக்கும் பார்ப்போம். தால்ச்சா வந்து மட்டன் தால்ச்சா இல்லை, பட் ஸ்டில் நல்லா இருக்கும். இந்த தால்ச்சாவோட மட்டன் பிரியாணி சாப்பிட்றது ஒரு சூப்பர் ஃப்ளேவர். காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. காலையில நாங்க வந்து சென்னையில இருந்து 7 மணிக்கு கிளம்பணும், 7:30 மணிக்கு கிளம்பணும். இன்னைக்கு மைலேஜ் நாங்க மீட் பண்ணணும் அப்படின்றனால வண்டி 100 தாண்டாம ஓட்டின்னு வந்தோம். திருச்சி வந்து சேரும்போது மணி 11:30. எங்க சாப்பிடலாம், திருச்சி வந்துட்டு பசி, இது எங்க சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரி ஒன்லி பிரியாணி ரொம்ப நாளா லிஸ்ட்ல வச்சிருந்தேன். வந்தா கடையை மாத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா அருமையா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒன்லி பிரியாணி தான் ஹைலைட்டிங்க. ஆக்சுவலா மேக்கிங்லாம் எடுக்கணும்னு தான் நினைச்சோம். 11 o'clock வரலாம் பிளான் பண்ணா என்ன ஆகி போச்சு. மைலேஜ் இன்னைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும்னு காலையில் நேற்றே முடிவு பண்ணிட்டோம். கார் எவ்வளவு மைலேஜ் தருது, 100லயே ஓட்டினான், நல்லா தருதுன்னு ஆறும். அது என்ன தருதுன்னு நாங்க ராஜபாளையம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ கொத்துக்கறி பிளஸ் முட்டை. ஆக்சுவலா மூளையும் கொத்துக்கறின்னு தான் சொல்ல நினைச்சேன். கொத்துக்கறி முட்டை நான் ட்ரையே பண்ணதில்லை, அதனால அது சாப்பிட்றேன். மூளை முட்டை வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல.
பெப்பர் கம்மியா இருக்கும், எல்லாருமே சாப்பிட முடியும். யூஸ்வலா இந்த மாதிரி ஐட்டம்ல பெப்பர் நிறைய தட்டி தந்துருவாங்க. கொத்துக்கறி முட்டை காம்பினேஷன் காம்போ நல்லா தான் இருக்கு. கொத்துக்கறி பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கும்போது முட்டையை கொந்தி அதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன், டேஸ்டா சுவையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எல்லா மட்டன் ஐட்டம்ஸோடையும் இந்த முட்டை ஐட்டம் இருக்கு, முட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் அந்த ஆப்ஷன் இல்லை, பார்த்தாலே தெரியுது. பள்ளி சிக்கன், தக்காளி சிக்கன், புதினா சிக்கன், பெப்பர் சிக்கன் சுக்கா அப்படின்னு சிம்பிளா தான் இருக்கு. பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப மசாலாலாம் இல்லாம டீசென்டான டேஸ்ட். அந்த கப்பு ஃபுல்லா சாப்பிட்டு இன்னொரு கப்பும் கேட்கலாம், அந்த அளவுக்கு சுவை இருக்கு. இப்ப வச்சிருக்காங்களே இந்த பிரியாணி வந்து 230 rupees. அப்புறம் கொத்துக்கறி வந்து பிளஸ் முட்டை 170. மூளை பெப்பர் ஃப்ரை வந்து 80 rupees. மூளை ஃப்ரை எப்படி இருக்கும் பார்ப்போம். இது வந்து மூளை ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி கொந்தி தருவாங்கன்னு, ரொம்பலாம் கொந்தலை, அப்படியே போட்டு பரட்டி இருக்காங்க. மிளகாத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளவுதான். மசாலாஸ் பெருசா இல்லை, பெட்டர். மூளையோட ஃபிளேவர் தான் அல்டிமேட். மூளை அப்படியே இருக்கும். வாவ், அது மூளையும் முட்டையும் காம்போ எப்போதுமே ஒர்த்துங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் மூளை முட்டை. பட் நான் ரெகுலராக அதே சாப்பிட்றமேன்னு கொத்துக்கறியோட ட்ரை பண்ணேன். குழி பணியாரம் எப்படி இருக்கு, முட்டை பணியாரம் எப்படி இருக்கு பார்ப்போமா. முட்டை பணியாரம் பணியாரக்கல்ல ஊற்றிட்டா அது முட்டை பணியாரம். எண்ணெயில் ஒரு பச்சை மிளகா வாயில வந்துட்டுனா இன்னும் டேஸ்டாக இருக்கும். காரணம் என்ன, காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நீங்கள் அந்த குழம்போட தொட்டு சாப்பிடலாம். குழம்போட சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். எக்ஸாக்டா எங்க இருக்கு ஒன்லி பிரியாணினா, ஹைவேல இருந்து ஒரு 10 kilometers தான் உள்ள. பட் ஆனால் ஒரு 10 minutes எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. போகும்போது நீங்க யூட்டன் போட்டு உள்ள வரணும். 10 kilometer 20 minutes ஆகும். 11:30 எக்ஸாக்டா ரீச் ஆகணும். 15 minutesல வந்துட்டோம், டிராஃபிக் இல்லை நினைக்கிறேன். லொகேஷன் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா பிடிக்கும். மட்டன் தால்ச்சா இல்லைனாலும் அந்த தால்ச்சா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் பீஸும் நல்லா சாஃப்டா திருப்தியா சாப்பிடலாங்க. எங்க சென்னையில இருந்து மார்னிங் டிராவல்ல என்ன மாதிரி டைம்ல டியூரேஷன்ல கிளம்பும் போது லஞ்ச் இங்க எப்படியும் 3 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்க கொஞ்சம் 9 o'clock போல கிளம்புனீங்கன்னா கூட ஒரு 3 o'clock ஒன்லி பிரியாணி ட்ரை பண்ணலாம். திருச்சியில ஒரு ஆல்ட் போட்டுறது ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் குட்டீஸோட வரும்போது கண்டிப்பா நான் இங்க கூப்பிட்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு இந்த பிரியாணியும் பிடிக்கும், அட்மாஸ்பியரும் ஃபேமிலியா வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. நான்ஏசி தான், நல்லா காத்தோட்டமா நல்லா உட்காந்து சுட்டியே சாப்பிட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர். நல்லா சோஸ்ல சர்வ் பண்றாங்க. பிரியாணி ஆல்ரெடி போட்டு வச்சிடறாங்கதான். சைட் டிஷ்ஷஸ்லாம் அப்பப்போ ரெடிமேட் பண்ணி தராங்க, சாப்பிட நல்லா இருக்கும். அருமையான பிரியாணி சாப்பிட்டோம். இந்த இடம் வந்து இப்பதான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்களா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்ததா சொன்னாங்க. 1.5 மாசம் தான் ஆச்சா இங்க ஷிஃப்ட் ஆகி வந்து. நல்லா இருந்துச்சு பிரியாணி, டேஸ்ட் சுவை சூப்பர். அது கூட இந்த சைட் டிஷ்ஷா சாப்பிட்ட ஐட்டங்கள்லாம் அட்டகாசம். அதுலயும் எனக்கு ரசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டீசெண்டா ரொம்ப லிமிட்டட் மெனு வச்சு எல்லாம் விமன் பேஸ்டு கிச்சனா எப்படி சொல்றது, அவங்க தான் இந்த கிச்சனை ரூலே பண்றாங்க. சர்விங்ல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே விமன் தான். ஸோ கிளீனா இருந்தது, நல்ல சுவையா இருந்தது. கண்டிப்பா இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி திருச்சியோட தில்லை கங்கா நகர்ல இருக்காங்க. திருச்சி ஹைவேல இருந்து ஜஸ்ட் 15 minutes to 20 minutes டிரைவ்ல தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து சாப்பிட்டு போறதுல தவறில்லை. இந்த வீடியோ நிஜமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கதிகாவை லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பை.